ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேங்க. இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டித சிற்பி. ஒரு ஊரில் பண்டித சிற்பி ஒருத்தர் இருந்தார். அவர் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவ். இவர் புகழ்பெற்ற சிற்பி. அவர் செதுக்கும் சிலைகள் உயிருள்ள மனிதர்களைப் போலவே தோன்றும். மன்னர்களும் பண்டிதர்களும் அவன் திறமையை புகழ்வார். தேவ் தன் கலை மீது மிகவும் பெருமை கொள்வான். ஒரு நாள் அந்த ஊர் வழியாக ஒரு முனிவர் அவனை பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் கேட்டார், இவ்வளவு அழகான சிலைகளை உருவாக்கும் வரம் உனக்கு யார் கொடுத்தார்? தேவ் சிரித்தபடி சொன்னான், என் கைகளும் என் திறமையும் தான். முனிவர் புன்னகையுடன் பதிலளித்தார், கைகள் இயங்கலாம், ஆனால் அவற்றிற்கு உயிர் கொடுத்தவர் யார்? கல்லை செதுக்கலாம், ஆனால் அதன் வடிவம் உன் மனதில் தோன்றச் செய்தவர் யார்? அந்த வார்த்தைகள் தேவின் மனதை ஆழமாக தொட்டது. அன்று இரவு அவன் தனது சிலைகளை நோக்கினான். முதல் முறையாக தன்னை சிறியவனாக உணர்ந்தான். இந்த திறமை தெய்வத்தின் வரம்தான் என்று உணர்ந்தான். அடுத்த நாள் காலை அவன் தன் வேலைக்கு செல்லும் முன் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி இறைவனுக்கு பிரார்த்தனை செய்தான். அதன் பின் அவன் செதுக்கிய ஒவ்வொரு சிலையும் உயிரோடு ஒளி வீசுவது போல தோன்றின. மக்கள் அதை நெகிழ்ந்தனர். தேவ் உண்மையான ஞானத்தை அறிந்தான். அறிவும் திறமையும் பணிவும் பக்தியும் சேர்ந்தால்தான் அது ஒளி வீசும். இதுதாங்க நம்ம இரண்டாவது குறளுடைய எடுத்துக்காட்டு கதை.